ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே நமஹ. குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வளரட்டும். நான் உங்களுடைய ஸ்ரீ அகத்தியர் பேசுகிறேன். நான் நிறைய பதிவுலாம் போடணும்னு ஆசைப்படுவேன். யோகத்தை பத்தி பேசணும், யோகாவை பத்தி பேசணும், ஞானத்தை பத்தி பேசணும், பிராணாயாமத்தை பத்தி பேசணும், வாசி யோகத்தை பத்தி பேசணும், வாஸ்து என்று நிறைய விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு நிலையில யோசிப்பேன். ஆனா அதுக்கு உண்டான நேரங்களும் காலங்களும் இன்னும் கழிந்து வரவில்லை அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா கோவில் பூஜைகள், காலையில இருந்தது கோவில் போகணும், மதியம் கோவில் வேலை, சாயந்தரமும் கோவில் வேலை அப்படியே இருக்கிறதுனால என்னால பதிவு சரியான முறையில போட முடியல. இப்ப கூட நான் இரவுல தான் பேசுறேன். ஏன்னா இந்த பதிவை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனால் காலங்களும் நேரங்களும் அதுக்கு உண்டான வாய்ப்பு இப்பதான் எனக்கு கொடுத்திருக்கிறது. சண்டி ஹோமம், அதை பத்தி தான் இந்த பதிவில் நான் பேச போறேன். 700 ஸ்லோகங்களை கொண்ட இந்த தேவி மகாத்மியம் என்கின்ற 700 ஸ்லோகங்களை கொண்ட அம்பிகையை ஆராதனை செய்கின்ற இந்த சண்டி ஹோமத்தை பார்த்தாலோ அல்லது அந்த சண்டி தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்தாலோ மிக மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கும் என்பது சான்றோர்களுடைய. என்னதான் நமக்கு பலன் கிடைக்கும்? கிரக தோஷம், செய்வினை கோளாறுகள், மேலும் பல விதத்துல நமக்கு ஏற்படுகின்ற தடைகளை நிவர்த்தி செய்து நமக்கு மேன்மை பொருந்திய நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த தேவி சரஸ்வதி, மகாலட்சுமி, மாகேஸ்வரி முப்பெரும் தேவியர்களை போற்றுதலும் பாராட்டுதலும் வர்ணனை செய்வதும் தான் இந்த தேவி பாட்டு. இந்த 7 ஸ்லோகத்துல பண்டாசுரனை வதம் செய்வதை பற்றியும், மேலும் சண்டன் முண்டன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் செய்த ஒரு நிகழ்வும், அதனாலே அம்பிகைக்கு சண்டி அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திர நூல் தான் அது. இதை பாராயணம் செய்தாலோ அல்லது இந்த யாகத்தில் கலந்து கொண்டாலோ நமக்கு மேன்மை, அரசியல் மேன்மை, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அம்பிகை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவங்க தான். அரச வாழ்க்கையை நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்வதும் ரொம்ப சிறப்பு. அதை ஹோமத்தில் பார்ப்பதும் கேட்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைக்கு காலை, அதாவது 25/7/2024 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை செஞ்சியிலிருந்து மேலுமலையனூர் செல்லும் சாலையில அன்னமங்கலம் கூட்டுப்பாதைக்கு சற்று முன்னாடி, ரோடு மார்க்கத்திலேயே தான், எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, சற்று முன்னாடி சொர்ணவல்லி அம்பா சமேத சொர்ணபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த சண்டி ஹோமம் நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருளும் குருவருளும் திருவருளும் பெற்று மென்மேலும் பலவித நன்மைகளை பெற பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த சண்டி ஹோமத்தை யார் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கும். இந்த சண்டி ஹோமத்தை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த இளவரசு சிவம் அப்படிங்கிற ஒரு பாடசாலையில படித்து, மேலும் பல சித்தர்களுடன் தொடர்புகளினால் இந்த தேவி மகாத்மியத்தை அவர் மூலம் இவர் கற்று அறிந்து நன்கு தேர்ச்சி பெற்று சாதுக்களின் மூலமாக இந்த தேவி உபாசனையை பெற்று திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மாதம் இந்த சண்டி ஹோமத்தை செய்பவர் தான் இந்த இளவரசு சிவம் அப்படின்ற ஒரு நபர். ரொம்ப சிறப்பான மனிதர். ஒரு 35 வயது தான் இருக்கும். நல்ல ஒரு கிரகஸ்தன், ரொம்ப ஒரு சிறப்பான நபர்.
இவர் வந்து இந்த ஹோமத்தை வந்து நடத்தி தரப்போறார். இந்த பதிவு பார்க்கின்ற அன்பர்கள் அனைவரும் வாய்ப்புகள் இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை தவிர்த்து சாதாரண ஒரு வேலையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அனைவரும் கலந்து கொண்டு இறையருளும் திருவருளும் பெறணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். இப்ப மனம் அப்படின்ற ஒரு விஷயம், இப்ப சண்டி ஹோமத்தை நம்ம பேசிட்டே இருக்கும்போது மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் போறேன் அப்படின்றத பத்தி நான் பேசும்போது உங்களுக்கு விளக்கமா தெரிஞ்சுக்கணும். மனம், இப்ப மனசு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்போம். ஆனா மனசு யாருக்கும் எங்க இருக்குது அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. அதுக்கு வந்து சித்தர்களும் ஞானிகளும் சில யோக மார்க்கத்துல சில நூல்களில அதாவது அந்த குரு பரம்பரையா வளர்ந்து வரக்கூடிய அன்பர்கள், அதாவது யோகத்தையும் ஞானத்தையும் பிராணாயாமத்தையும் வாசி யோகத்தையும் கற்று தெரிந்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரியும். இந்த மனம்னா என்ன? நம்ம எல்லாரும் கேட்போம். இப்ப வந்து ஒரு கோவத்துல பேசுறோம், என் மனசை வந்து நோவடிச்சுட்டான், என் மனசை வந்து ரொம்ப எடுத்துட்டான், என் மனசுல ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நெஞ்சில தட்டிக்குவோம். மனசு நெஞ்சிலியா இருக்கு? இல்ல, அந்த நெஞ்சு கூட்டுல இருக்கிறது இருதயம். அந்த இருதயத்தினுக்கு ஒரு விதமான தொடர்புகள் இருக்கக்கூடியதுதான் மனசு. இந்த உடலினுடைய உறுப்பு இதயம், இந்த மனம் என்பது ஆன்மாவின் உறுப்பு. ஆன்மா தீயினால் அழிக்க முடியாதவன், காற்றினால் உலர வைக்க முடியாதவன், நீரினால் நனைக்க முடியாதவன், பஞ்சபூதத்தாலும் எதையும் செய்ய முடியாத ஒரு இயக்கம் தான் இந்த ஆன்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆன்மாதான் அறிவாகும், ஆன்மாதான் எல்லாவுமா இருக்குது அப்படின்றத வந்து சித்தர்கள் வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆன்மாவை பத்தியும் இந்த மனசை பத்தியும் அடுத்த பதிவுல நான் கொஞ்சம் தெளிவா பேசுறேன். ஏன்னா இப்ப வந்து சில விஷயங்களை தான் நம்ம பேச முடியும். இந்த சண்டி பாராயணத்துக்கு மட்டும்தான் அந்த பதிவை நான் போடுறேன். இருந்தாலும் இந்த மனசை பத்தி ஏன் நான் இதுல பேசுறேன் அப்படின்னாக்கா, மனம் வந்து 3 பிரிவாக இருக்கிறது. மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். மேல் மனம் என்பது ஏதோ ஒரு பதிவை நம்ம வந்து போட்டாலும் அதுல வந்து அவ்வளவா பதிவாகாது, அது அப்படியே கடந்து போயிடும், அது மறந்துடும், அழிஞ்சிடும். ஆனா நடுமனத்துல ஒரு சில பதிவு போடும்போது சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்கும், சில விஷயங்கள் மறைஞ்சிடும், சில கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறாத கூட போயிடும். ஆனால் ஆழ்மனதில் ஒரு பதிவை போட்டால் நாம் வாழும் காலம் வரை அந்த ஒரு பதிவு என்னைக்கும் அழியாத ஒரு நிலையில தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்தாலோ அல்லது இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு அந்த பூர்ணாவதி ஆவர்களும் பார்த்து அந்த காதார கேட்டு நெஞ்சார நினைந்து இறை சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது இந்த அடிமனம் இயங்க ஆரம்பிக்கும். இந்த ஆழ்மனது வந்து இயங்கிச்சு, இயக்கம் வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து மிக விரைவாக செயல்படும். அதனாலதான் இந்த சண்டி ஹோமத்தை வந்து அரசியல்வாதிகள் ஆகட்டும், இன்னும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகட்டும் இதை விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த காலத்துல வந்து அரசர்கள், மேலும் சில தனவந்தர்கள், செல்வந்தர்களாலதான் இதை வந்து பண்ண முடியும். இப்ப கூட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டி ஹோமத்தை வந்து நம்ம செய்யும் போது பல லட்சங்கள் செலவாகலாம், சில ஆயிரங்கள் செலவாகலாம், அவங்கவுங்க இருப்புக்கு ஏற்ற மாதிரி இது வந்து செலவாகும், கண்டிப்பா நிறைய செலவாகும். இதுதான் சண்டி ஹோமத்தினுடைய அந்த ஒரு விஷயம். இது 13 அத்தியாயத்தை கொண்டது. இந்த 13 அத்தியாயத்துல 12, 13 அத்தியாயம் அம்பிகையே வந்து இந்த பாராயணத்தினுடைய பலன்கள், இதை படிப்பதனால் ஏற்படுகின்ற பலன்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா அரசியல் உயர்வு, தொழில் உயர்வு, உத்தியோக உயர்வு, இன்னும் மேலும் பல பல நன்மைகளும் மேன்மைகளும் இதன் மூலயமா மக்களுக்கு வந்து அனைத்து மனிதர்களுக்கும் இது வந்து கிடைக்கும் அப்படின்றதான் அவங்களுடைய அந்த கடைசி அந்த 12, 13 அத்தியாயத்துல இருக்கிறது. அந்த 13 அத்தியாயம் கொண்டதுதான் இந்த சண்டி தேவி மகாத்மியம் என்ற நூல், இந்த அற்புத நூல். இந்த சண்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியவங்க. வாராகி அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பஞ்சமி தீதியிலதான் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்கும். வாராகி தண்டினின்னு பேரு, தண்டினி. அவங்க ராஜராஜேஸ்வருடைய படைத்தலைவி, தண்டினின்னு பேரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. அவங்கள வழிபாடு செய்யும் போது செய்வினை கோளாறுகள்
இன்னும் மேலும் துஷ்ட கிரகத்தால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், இன்னும் செய்வினை கோளாறுகள், இன்னும் மேலும் பலவித துன்பத்தில் ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ அந்த பச்சைமி திதியில வாராகி வழிபாடு செய்வாங்க. அதன் பொறுத்து அந்த தேவி மகாத்மியத்தை, அதாவது சண்டி ஹோமத்தை பஞ்சமி திதியில நாங்க பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு ஒரு நல்ல விமர்சையா பண்ணலாம். இது தங்களுடைய ஆதரவுகளாலும் பக்தர்களுடைய மென்மேலும் ஆதரவுகளாலும் இந்த சண்டி ஹோமம் மாதம் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய ஆசையாக இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருளும் திருவருளும் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன், வளர்க்க நலமுடன். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தியர். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ குருவே நமः.